மார்க் 5:9 வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லு. ஒரு பேய் பிடிச்சவனை பார்த்தா நம்ம ஆட்கள் சொல்றது என்ன தெரியுமா? அவன் ஒரு பிசாசு பிடிச்சவன். நல்லா இருக்கிறவங்களே நம்மளால சொல்லிடுவாங்க, கொஞ்சம் கோவப்பட்டுட்டாங்கன்னா அதுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சு, அது மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பேசுது அப்படி. ஆனா உண்மைக்கு 6000 பேய் பிடித்தவன் இடத்துல முழுமையான அன்பு. இதுக்கு பேர் தான் என்னது? இயேசுவோட அன்பு முழுமையானது. முழுமையான அன்புனா அவர் போய் அவன்கிட்ட பேசுறாரு, உன் பேர் என்ன? அவனை கேட்கிறாரு. பார்த்தீங்களா? இல்லை பேய் பிடிச்ச பையனே அப்படி பேசல. அதாங்க முழுமையான அன்பு. அவர் உங்களுடைய பாவத்தை பாராத, உங்களுடைய சாபங்களை பாராமல் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். காரணம், அவருடைய அன்பை உங்கள் மீது முழுமையாக வைத்திருக்கிறார். அரைகுறையா உங்களை இயேசு நேசிக்கல, முழுமையாக உங்களை ஆண்டவராய் இயேசு நேசிக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும் சரி, அவர் உங்களை முழுமையாய் நேசிக்கிறார். உங்கள் மீது முழுமையான அன்பு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவன்கிட்ட எப்படி பேசுறா பார்த்தீங்களா? அவன் பேர் என்னப்பான்னு கேட்டார். ஆனால் அவனுக்குள்ள இருக்க பேய்க பேசிச்சு, நாங்க 6000 பேர் இருக்கிறோம். உங்க வியாதி, உங்க தரித்திரம், உங்க போராட்டம், உங்களுடைய எல்லா பிசாசுகளின் நிலைமையும், பிசாசு உங்களுக்கு தரக்கூடிய தொல்லைகளையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு உங்களை முழுமையாய் நேசிக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்ற முழுமையா நேசிக்கிறார். முழுமையா உங்களை நேசிக்கிறாரு. நம்மளை நேசிக்கிறவங்க கூட நம்மகிட்ட ஏதாவது ஒரு சின்ன குறை கண்டுபிடிச்சிட்டா டக்குன்னு நேசம் குறைஞ்சிரும் பாருங்க. நான் அந்த ஊழியத்தில் பார்த்துருக்கேன். முதல் நல்லா நேசிப்பாங்க ஊழியக்காரரை. ஏதாவது ஒரு சின்னதை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவாங்க. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களிடத்தில் 1000 குறைகள் இருந்தாலும், உங்களிடத்தில் 1000 குற்றங்கள் இருந்தாலும், உங்களை முழுமையாய் நேசிக்கிறவர், முழுமையான அன்பு வைத்திருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மனம் புதிதாகட்டுங்க. அவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவரு அந்த உன்னதத்திலிருந்து வந்ததுனால பெரிய நல்ல நபர்களா தேடலைங்க அன்பு செலுத்துறதுக்கு. அவர் யாரை தேடி போனார் தெரியுமா? பன்றி மேய்க்கிற நாட்டுக்குள்ளே, பன்றி தொழில் செய்கிற கெதிரே நாட்டில் இருக்கிற ஒரு மனிதனை தேடி இயேசு சென்றார். இன்னைக்கு உங்களை தேடி முழுமையான அன்போடு இயேசு வந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே உங்களை முழுமையாய் நேசிக்கிறார். அவருடைய அன்பின் இருதயம் உங்களுக்காகவே துடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பின் இருதயம் உங்களுக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறது. மார்க் 5:8 இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். மார்க் 5:13 சொல்லுது, 2000 பன்றிகளுக்குள்ள போக அனுமதி கொடுத்தாரு. எந்த மனுஷனுக்கும் போக, எந்த மனிதனுக்குள்ளும் போக அந்த 6000 பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. பிசாசு உங்க வாழ்க்கையை அழிப்பதை ஒரு நாளும் தேவன் விரும்புவது இல்லை. பிசாசுனுடைய தரித்திரம் உங்க வாழ்க்கையை அழிப்பதை தேவன் விரும்புவது இல்லை. பிசாசுனுடைய வியாதிகள் உங்களை சேதப்படுத்துவதை தேவன் ஒரு நாளும் விரும்புவது இல்லை. பிசாசுனுடைய கண்ணீர்களும் கவலைகளும் உங்களை சேதப்படுத்துவதை ஒரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புவதில்லை. 6000 பேயை எங்கே விரட்டினார்னா பண்ணிக்குள்ளே போவோம், பண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் செத்து போ. இல்லை அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் ரொம்ப கிராகதம் பண்ணிக்கிட்டு இருக்கான், துராகிதம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போன்னு சொல்லலை இயேசு. பன்றிக்குள்ளே இல்லைன்னா
இயேசுவோட அந்த முழுமையான அன்பு என்ன தெரியுமா? பிசாசு உங்களை சேதப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அவருடைய முழுமையான அன்பின் நோக்கம். அதற்காகவே இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். இயேசுவோட அன்பை புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே.